வணக்கம் நண்பர்களே. நமது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நமது பாரம்பரியம் வெறும் கதைகள் அல்ல, அவை வாழ்க்கையின் ஆழமான ரகசியங்களை நமக்கு உணர்த்தும் வேதங்கள். நம் வீட்டுத் தோட்டத்தில் இருக்கும் ஒவ்வொரு செடியும், ஒவ்வொரு மரமும் வெறும் பசுமைக்காக மட்டுமல்ல, நம் அதிர்ஷ்டத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆன்ம அமைதியையும் தீர்மானிக்கும் சக்திகள் என்பது உங்களுக்குத் தெரியுமா? சற்று யோசித்துப் பாருங்கள். உங்கள் வீட்டுத் தோட்டத்தில் இருக்கும் ஒரு செடி, அது சாதாரண விஷயம் போல தோன்றினாலும் உண்மையில் அது நம் அதிர்ஷ்டத்தையும் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் தீர்மானிக்கும் என்பதை தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட செடி அந்த வீட்டையே கோவிலாக மாற்றும். அதே நேரத்தில் வேறு சில செடிகள் நம் வாழ்க்கையில் துன்பங்களையும் வறுமையையும் கொண்டு வரும். இந்த ஆச்சரியமான ஆன்மீக ரகசியத்தை நாம் எங்கே தேடுவது? இன்றைய வீடியோவில் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு குருக்ஷேத்திரப் போரின் முன்னிரவு குழப்பத்தில் ஆழ்ந்திருந்த அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணர் சொன்ன அந்த மர்மக் கதையை நாம் கேட்போம். அதை முழுமையாக கேட்ட பிறகு உங்கள் வீட்டில் எந்தச் செடிகளை வளர்க்க வேண்டும், எவற்றை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்வீர்கள். கிருஷ்ணரின் அருள் உங்களுக்கு கிடைக்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து ஜெய் கிருஷ்ணா என கமெண்ட் செய்யுங்கள். கண்ணனின் திருவருளை முழுமையாகப் பெறுங்கள். வாருங்கள், அந்த தெய்வீக இரவு பயணத்திற்குள் செல்வோம். நிலவொளி சூழ்ந்த குருக்ஷேத்திர போர்க்களம். அமைதியாக தன் தேரில் அமர்ந்திருக்கும் அர்ஜுனன், அவனுக்கு அருகில் தெய்வீக புன்னகையுடன் இருக்கும் கிருஷ்ணர். அந்த இரவு முழு நிலவு விண்ணில் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. லட்சக்கணக்கான வீரர்கள் தூங்கிக் கொண்டிருந்த போதும் காற்றில் கூட நாளை நடக்கவிருக்கும் யுத்தத்தின் சத்தம் ஒலித்துக் கொண்டிருந்தது. அர்ஜுனனின் மனதில் குழப்பம் புயலாகச் சுழன்றது. தன் உறவினர்களுக்கு எதிராக போர் புரியும் எண்ணம் அவரது இதயத்தை அழுத்தியது. கேசவா, நான் என்ன செய்வது என்று எனக்குத் தெரியவில்லை. என் மனம் தர்மத்தின் பாதையிலிருந்து விலகிச் செல்கிறது. இந்த குழப்பத்தில் எனக்கு ஒரு சந்தேகம் எழுந்துள்ளது. தர்மம் எது, அதர்மம் எது என்று எனக்கு தெளிவில்லை. குறிப்பாக, ஒரு வீடு கோவிலாக மாறுமென்றும் வீட்டில் உள்ள செடிகள் அதிர்ஷ்டத்தை தீர்மானிக்குமென்றும் கேட்டிருக்கிறேன். இது உண்மையா? அர்ஜுனா, உனது கேள்வி எளிமையாகத் தோன்றினாலும் அதற்குள் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பெரிய ரகசியம் மறைந்துள்ளது. மரங்கள் என்பது வெறும் மரங்கள் அல்ல, அவை பிரபஞ்சத்தின் ஆற்றலை தாங்கும் உயிரினங்கள். ஒரு மனிதன் எந்தச் செடியை வீட்டில் வளர்க்கிறானோ அது அந்த மனிதனின் ஆயுள், செல்வம், அதிர்ஷ்டம் அனைத்தையும் தீர்மானிக்கிறது. ஆனால் நினைவில் கொள், எல்லா செடிகளும் நன்மை தருவதில்லை. தீய சக்திகளை ஈர்க்கும் செடிகள். முதலில் எதிர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும் செடிகளைப் பற்றி அறிந்து கொள். முள்ளுச் செடிகள். ஒரு வீட்டில் முள் நிறைந்த செடிகள் இருந்தால் அது சண்டை, காயம் மற்றும் பகைமையின் அடையாளம். முட்கள் புறச்சக்திகளை ஈர்த்து குடும்பத்தினரிடையே தகராறுகளை உருவாக்கும். அந்த வீடு எப்போதும் அமைதியற்ற, பதட்டமான சூழலைக் கொண்டிருக்கும். இங்கு ரோஜா செடியை விதிவிலக்காக கூறுங்கள், அது அன்பின் அடையாளம். பாலைச் சுரக்கும் செடிகள். ஒரு செடியை உடைக்கும்போது அதிலிருந்து பால் வெளிவந்தால் அந்தச் செடி வீட்டில் வறுமையையும் மன அமைதியின்மையையும் கொண்டுவரும். இந்தச் செடிகள் நிலத்தின் வளத்தை உறிஞ்சி அந்த வீட்டில் வசிக்கும் மக்களின் ஆன்மீக வளர்ச்சியையும் பொருளாதார வளர்ச்சியையும் தடுக்கும். நன்மை தரும் தெய்வீக மரங்கள். இப்போது நன்மை தரும் மரங்களைப் பற்றி அறிந்துகொள். இவை வெறும் செடிகள் அல்ல. இவை தெய்வீக ஆற்றலை நேரடியாக ஈர்த்து வீட்டிற்குள் தெய்வீக சக்தியை பரப்பும். துளசி, பார்த்தசாரதி. துளசி என்பது வெறும் செடி அல்ல. அது என் சந்நிதி, என் இருப்பின் அடையாளம். என் பிரியமான தோழன் சுதாமா வைகுண்டத்திலிருந்து பூமிக்கு வரும்போது நான் அவனுக்கு துளசியாகத் துணை வந்தேன். எந்த வீட்டில் துளசிச் செடி இருக்கிறதோ அந்த வீடு பாவ சக்திகள் நுழைய முடியாத வைகுண்டமாக மாறும்.
வில்வம், சிவனின் அன்புக்குரியது வில்வ மரம். ஒருமுறை பார்வதி தேவி சப்த ரிஷிகளிடம் சிவபெருமானின் பெருமையைக் கேட்டபோது அவர்கள் வில்வ மரத்தின் பெருமையை விளக்கினர். வில்வ இலைகளை அர்ப்பணித்தால் பல யாகங்கள் செய்து புண்ணியம் கிடைக்கும். வில்வ மரம் ஒரு வீட்டின் தீய கர்மங்களைத் துடைத்து நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும். அந்த வீட்டில் சிவனின் அருள் நிறைந்திருக்கும். நெல்லி, ஆம்லா சோகஸ்மெலி ஒருமுறை பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்கள் கண்ணீரை பூமியில் சிந்தினர். அந்த தெய்வீக கண்ணீரிலிருந்து தோன்றியதே நெல்லி மரம். அதனால் அதில் முத்தொழில் தெய்வங்களின் சக்தியும் லட்சுமி தேவியின் அருளும் நிறைந்திருக்கும். நெல்லி மரத்தை வளர்ப்பது செல்வம், ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுளைத் தரும். அரசமரம். அரசமரம் என்பது சகல தெய்வங்களின் வாசஸ்தலம். அதன் வேரில் பிரம்மாவும் தண்டில் விஷ்ணுவும் கிளையில் சிவனும் வாசம் செய்வதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அரச மரத்தை சுற்றி வந்தால் மூவரின் அருளும் கிடைக்கும். இந்த மரம் உள்ள வீடு அறிவையும் ஞானத்தையும் மன அமைதியையும் தரும். வேம்பு. வேம்பு மரம் ஆரோக்கியத்தின் அடையாளம். ஒருமுறை அசுரர்களை வெல்ல தேவர்கள் அமிர்தம் பருகினர். அமிர்தத்தின் துளி ஒன்று பூமியில் விழுந்து வேப்ப மரமாக மாறியது. அதனால் வேப்ப மரத்தின் காற்றும் இலைகளும் அனைத்து நோய்களையும் எதிர்மறை சக்திகளையும் அகற்றும். அர்ஜுனா, இந்த மரங்களை நீ வெறும் மரங்களாக பார்க்காதே. அவை தெய்வீக ஆற்றலை உன் வீட்டிற்குள் வரவழைக்கின்றன. துளசி இருந்தால் என் அருள், வில்வம் இருந்தால் சிவபெருமானின் அருள், அரசமரம் இருந்தால் சகல தெய்வங்களின் அருள் நிலைக்கும். இந்த உண்மையை தெரிந்து கொண்ட நீ இனி வாழ்க்கையில் எப்போதும் செழிப்பாகவும் அமைதியாகவும் இருப்பாய். நண்பர்களே, இந்தக் கதை உங்களுக்கு நிச்சயம் உத்வேகமளித்திருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் துளசி, வில்வம், வேம்பு போன்ற செடிகளை வளர்த்து உங்கள் வீட்டை ஒரு கோவிலாக மாற்றுங்கள். நண்பர்களே, பகவான் கிருஷ்ணர் சொன்ன இந்த ஆழமான உண்மை நிச்சயம் உங்கள் மனதிற்கு தெளிவை தந்திருக்கும். இனிமேல் உங்கள் வீட்டில் வளரும் ஒவ்வொரு செடியையும் வெறும் தாவரமாக பார்க்காமல் அது ஒரு தெய்வீக ஆற்றல் என்பதை உணர்வீர்கள். உங்கள் வீடு செழிப்படைய உடனடியாக ஒரு துளசிச் செடியை வையுங்கள், வில்வ மரத்தை நட்டுப் பாருங்கள். இந்தக் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். கமெண்ட் பாக்ஸில் ஜெய் கிருஷ்ணா என்று எழுதுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிருங்கள். இன்னும் பல ஆன்மீக ரகசியங்களைக் காண நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.